வணக்கம்டாப்பங்க. வணக்கம். நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரண்ட்ஸ் தாங்க காரணம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க பிள்ளைங்களை கரெக்டாக வளர்த்தாங்கன்னா, அன்றைக்கி நடந்த சம்பவம் மாதிரி இனி என்றைக்குமே நடக்காது. ஆனால் அவங்க அந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க போய் பார்ப்போம் என்ன நடந்தது. சரி, ஓகேங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேங்க. பைக்கில் வந்துட்டுருக்கேன். என் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பைக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கம்பெனி வேன். எனக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பஸ் போயிட்டுருக்கு, பெரிய பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு அவன் நல்லா கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்கான். நான் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருப்பேன். இந்த பக்கம் வேன்காரனும் ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டுருக்கான். அந்த பஸ்ஸுக்காரன் இண்டிகேட்டர் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு திரும்புகிறான். R15 ஒரு பைக்குங்க. அந்த பைக்கு என்ன ஸ்பீடு தெரியுமா வந்தது? கிட்டத்தட்ட ஒரு 90, 95, 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடில் அந்த ரைட் ஹேண்ட் சைடு திரும்புகிறான் பாருங்க. அவன் பைக்கர் என்ன பண்ணிடணும்? பிரேக் அடிச்சிடணுமா? இல்லையா கொஞ்சம் லைட்டாக ஓரம் கட்டி போயிடணும், ஸ்லோ பண்ணிடணும். பைக்கை ஸ்லோ பண்ணலை. அவன் திரும்புகிறான், அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணான்? வேகமாக போய் கட் அடிச்சான் பாருங்க. போய் அந்த பஸ்ஸுக்கும் கட்டைக்கும் இதெல்லாம் மாட்டிக்கினான். 2 பேருங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், நெசிக்கிட்டாங்க. அப்படி என்ன இதெல்லாம்? டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது, ஃபாலோ பண்ணுறது கிடையாது. யாருமே குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க. ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறாங்க, ஹெல்மெட் போட மாட்டீங்க. இதுவும் இன்னொரு முக்கியமான விஷயங்க. இந்த ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுற அட்டுழியங்குது பாருங்கள். ஐயோப்பா அதை ஓரம் கட்டிட்டு நின்று பேசினா தான் என்ன? இந்த ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு சைடில் எப்படி வச்சுக்கிட்டு சாச்சின்னு இதே பேசின்னு பார்த்து அவங்க கவனம் பூரா எதில் இருக்கும்? ஃபோனில் இருக்குமா? எதுக்கு வர வண்டியில் இருக்குமா? சைடில் வர வண்டியில் இருக்குமா? இருக்காது. பெற்றவங்க நீங்கள் தாங்க சொல்லிக் கொடுக்கணும். R15 பைக்கு வாங்கி தரீங்கள, 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து பைக்கு வாங்கி தரீங்க, ஓகே. அதை இந்த மாதிரி தான்ப்பா ஓட்டணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், சிக்னல் போட்டால் நிற்கணும், க்ரீன் போட்டால் தான் போகணும், ரெட்டு போட்டால் தான் நிற்கணும், எல்லோ போட்டால் ஸ்லோ பண்ணணும். அதெல்லாம் சொல்லி கொடுங்க. பசங்க இது எதுவுமே ஃபாலோ பண்ணது கிடையாது, ரொம்ப கஷ்டங்க. அதேமாதிரி ஹெல்மெட்டு போடுறது கிடையாது. ஹெல்மெட் இப்படி சைடில் மாட்டிட்டு போகிறது, பின்னாடி வண்டியில் வச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக யாருன்னா ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை. ஒரு டிராஃபிக் போலீஸ் நின்று, நான் போகிற வழியில் டிராஃபிக் போலீஸ் நின்று குறுக்க வர வண்டிக்கு வழி விட்டுருக்காப்புல, போயிட்டுருக்கு அந்த வண்டி குறுக்க. டூ வீலர் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அப்படியே சைடு கட்டை மேலே ஏற்றி அப்படி போய் முன்னாடி போய் நிற்கிறான். எதுக்குன்றேன்? அப்படி போய் என்ன கிழிக்க போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள்? அப்படி வேகமாக போய் சைடில் போய் நின்று போய் எதுக்கு என்ன போய் கிழிக்க போகிறீங்க? வேகமாக போய் ஒன்றும் கிடையாது. ஏன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க. வேலைக்கு போகிறவங்க 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க, காலேஜ் போகிறவங்க 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புங்க. முதல்ல காலேஜ் போகிறவங்களுக்கு எதுக்குங்க பைக்கு பசங்களுக்கு? அதுவும் R15 பைக், KTM பைக், நிஞ்சா பைக். உங்களுக்கு பணம் இருந்ததுன்னா முடிஞ்சால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், பைக்கு வாங்கிக்கங்க. ஆனால் கரெக்டாக ஓட்டுங்க பைக்கை. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னே தெரில எனக்கு.